முதல் அடிப்படையாக பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் அதுதான். விதையை நல்லா தேர்வு பண்ணணும். விதையை தேர்வு பண்ணிட்டு விதையை வந்து விதைக்கணும். சரிங்களா? இது ரெண்டும் நீங்கள் அடிப்படையாக பண்ணிட்டீங்கன்னாக்கா வேறு எந்த விதமான நோய்கள் வராமல் இருக்க பாதுகாத்துக்கலாம். சார் நான் போட்டுட்டேன், இப்போ இருக்குது, இப்போ ராஜேந்திரன் வந்து வயல் போட்டார், இப்போ 1-2 தெரியுது, என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வேருக்கு மண்ணுக்கு கீழே ஏதாவது பிரச்சனைனாக்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், மருந்து மருந்து தான் அடிக்கும். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது, அது வேருக்கு கீழே இருக்குது. அப்போ மருந்து எங்கே கொடுக்கணும், அது முன்னாடியே கொடுத்துருந்தா முன்னாடியே அழிச்சிடும். திரும்ப இப்போ கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், இப்போ கொடுக்கணும், மண்ணுக்கு தான் கொடுக்கணும். மண்ணுக்கு என்ன காரணம்னாக்க இப்போ செடிக்கு பார்த்தீங்களா, இந்த செடிக்கு கீழே தான் அந்த பூஞ்சை இருக்குது. ஆமாங்க. நீங்கள் மேலே மருந்து அடிச்சுட்டே போனீங்கன்னாக்கா எங்கே மருந்து இருக்கும், அது செடி இலையில தான் இருக்கும். இலையில தான் அது எந்த இடத்துலையும் ரோஜனை கிடையாது. நீங்கள் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் 1,00,000 மருந்து அடித்தாலும் இந்த நோயை அதனால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணாக்கா அந்த மருந்தை வந்து தண்ணி பாய்ச்சும் போது பார்த்தீங்கன்னாக்கா வயல் முழுக்க பரவுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீரில் தண்ணியிலே கலந்து விடணும். இது மண் மூலம் பரவக்கூடிய ஒரு விதமான நோய். அப்போ தண்ணியில் இப்போது என்ன ஆகும், எல்லா பக்கமும் போய் சேர்ந்துருமா, எல்லா பக்கமும் சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோய் பரவாமல் இருக்கும். வந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? சரிங்க சார். ஏன் இதை திரும்ப சொல்லனாக்க அடிப்படையிலே நம்ம வந்து மனசை தளர விடுறதுக்கும் அடிப்படையே நம்மளுடைய பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கங்கே பொரிஞ்ச மாதிரி இருந்துச்சுனாக்கா புத்தகத்துக்கும் மனசு வராது, நல்லா இருக்காது. அது விவசாயம் பண்ணுறதுக்கு அடுத்த உரம் போடணும், ஏதாவது பண்ணணும்னா கூட நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வராது. எல்லாமே சேர்த்துக்கிட்டு போகுது, சரி ஏன் நம்ம வரணும், நம்ம ஏன் உரம் போடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கஷ்டம் வந்துடுது, மனப்பான்மை வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால தான் முதல்ல இது சொல்ல வரேன். அதனால் முதல்ல இது பண்ணுங்க. இனிமேல் இது கடலைக்கு ஒரு விஷயம், கடலையும் தாண்டி எல்லா விதமான விவசாயத்துக்கும் தேர்வு பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம்.